ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு ஒரு பர்சன் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஆல் இண்டியன் சிவில் சர்வீஸில் வந்து ஒரு நிமிஷம், ஆல் இண்டியன் சிவில் சர்வீஸ் பற்றி சொல்லுங்கள், எந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் எழுதலாமா இல்லை பெட்டர் கோச்சிங் கிடைக்குமாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது நிறையா பேருக்கு ஒரு குழப்பமாகவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு லாங் வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். மொதல் விஷயம், எந்த ஒரு கோச்சிங் சென்டருமே வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த மித்லேருந்து வெளியே வாங்க. கோச்சிங் சென்டர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஆமாம், அந்த ஆல் இண்டியன் சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஆல்ரெடி 2 to 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது மேஜர் கேம் சேஞ்சராக இருக்காது. அதுக்கு ஏன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருக்கு ஆல் இண்டியன் சிவில் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லாதவங்களுக்கும், ஃபினான்ஷியலி கன்ஸ்ட்ரைன் இருக்கவங்களுக்கும், சிலபஸ் புக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் எதுவுமே உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அது பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுல நிறைய சர்டன் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டம்ப்டாக இருக்குது. அப்படின்றப்போ இது ஒரு நல்ல சாய்ஸ். அப்போது இங்கே போகிறப்போ உங்களுக்கு யூபிஎஸ்சி கிளியர் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அங்கே கிளியர் ஆகவும் பாசிபிள் இருக்குது, கிளியர் ஆகாமல் போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசிப்ளின் அங்கே கிடைக்கும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கோச்சிங் இட் செல்ஃப் உங்களை யூபிஎஸ்சி கிளியர் பண்ண வைக்காது. அது அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. கோச்சிங் சென்டர்ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு ஷார்ட்கட் இல்லை. கோச்சிங் சென்டர்ன்றது டைரக்ஷன் ப்ளஸ் என்விரான்மெண்ட்டை மட்டும்தான் அங்கே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். யூபிஎஸ்சி கிளியர் ஆகணும்னா செல்ஃப் ஸ்டடி ப்ளஸ் ரிவிஷன், ஆன்சர் ரைட்டிங், கன்சிஸ்டன்சி, இதுதான் கோர். ஆல் இண்டியன் சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணால் யூபிஎஸ்சி கிளியர் ஆகிடுமா அப்படின்னு ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா ஓப்பனாக சொல்கிறேன், அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அங்கே ஒரு பியூர் குரூப் கிடைக்கும், ரெகுலர் டெஸ்ட் இருக்கும், மென்டர்ஷிப்போட ப்ரெஷர் இருக்கும். ஸோ டெய்லி ரொட்டீனாக அவங்களால ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும் இனிஷியல் ஸ்டேஜஸில். ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா தட்ஸ் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதுக்கப்புறம் ஆல்ரெடி லேசியாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ட்ராக்கர் மாதிரி யூஸ் ஆகும். தென் ஆல் இண்டியன் சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருக்கு வந்து ரைட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஐ மீன் எக்ஸாம் எழுதலாமான்னா டெஃபினட்டாக எழுதுங்க, பட் அதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகாதீங்க. யூபிஎஸ்சிக்கு உங்கள் ஃப்ளோவில் நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகுங்க. அதில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அது ஒன்றும் இல்லை, பெரிய லாஸ் கிடையாது. ஆனால் மெயின் ஸ்ட்ராட்டஜியாக அதை மாற்றிடாதீங்க. அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா யூபிஎஸ்சிலேருந்து ட்ராக் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி போயிடும். அண்ட் ஃபைனல் ட்ரூத் ஏதாவது சொல்லணுன்னா, கோச்சிங் நல்லா இல்லை, இன்ஸ்டியூஷன் நல்லா இல்லை, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க யூபிஎஸ்சி கிளியர் ஆகாததுக்கு. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை மட்டும் யோசிச்சு சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெய்லி டாஸ்கில் நீங்கள் போடுற எஃபோர்ட்னால தான் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி கிளியர் ஆக போகுது. அண்ட் ஆல் இண்டியன் சிவில் சர்வீஸ் அப்படின்றது ஒரு சைக்கிள் மாதிரி. சைக்கிள் இருந்தால் ஸ்பீடு வரும், ஆனால் பெடல் அடிக்காமல் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு இது, ஆல் இண்டியன் சிவில் சர்வீஸ் அப்படின்றத மேண்டட்டரியாக எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். ஆனால் யூபிஎஸ்சின்றது உங்களோட மிஷின். ஸோ மிஷினை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சஸ்டெயின் பண்ண முடியாதவங்களுக்கு அது நல்ல சாய்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யூபிஎஸ்சி ரிலவெண்ட்டாக அடுத்து என்ன டாபிக் பேசலான்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.